ஹாய் சார், குட் மார்னிங். உண்மையாகவே இப்போ இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு ரீசனே என்னென்னு சொல்லப்போனால், உங்கள் அகாடமியில் நான் ஜாயின் பண்ணி கிளாஸ் எல்லாம் போயிட்டு டிஸ்கஷன் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி எக்ஸாமில் பாஸ் பண்ணது தான். உண்மையாகவே இது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ப்ரீஷியஸான டேன்னு தான் சொல்லணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு, நான் பாஸ் ஆவேனா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் அந்த கிளாஸ் எப்படி நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு நான் ஒரு 4-5 அகாடமி நான் செலக்ட் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூ சாரோட அகாடமி தான். நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இது வேண்டாம் அப்படி சொல்லி நான் விட்டுட்டேன். அப்போ ஒரு 3 அகாடமியில் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியவே இல்லை. அப்போ நான் அவங்ககிட்ட கால் பண்ணி சொன்னேன், நீங்கள் டீச் பண்ணுறது எனக்கு புரியல, அட்லீஸ்ட் அவங்க வந்து மலையாளத்தில் எடுத்தாங்க. எனக்கு மலையாளம் சுத்தமாக தெரியாது. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், அட்லீஸ்ட் இங்கிலீஷ்லேயாச்சும் இருந்து எடுங்க அப்படி சொல்லிவிட்டு, இங்கிலீஷில் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படி சொன்னாங்க. ஏன்னா நீ ஒருத்தி மட்டும்தான் இங்கிலீஷ்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்பயும் எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்டடாக ஆகிடுச்சு. அது சரி ஓகே சரி ஓகே அப்படின்னா எப்படியாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன்னு நினச்சி அப்போ கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே எடுத்தாங்க. பட் ஆனால் ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் 2-3 கிளாஸ் எனக்கு இப்படியே இருந்து போயிடுச்சு. 2-3 அகாடமியில் என்னடான்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு அகாடமி வேண்டான்னு சொன்னோமே, அது நம்ம ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். சார் இங்கிலீஷ்லேயும் எடுத்தார், தமிழ்லேயும் எடுத்தார். நமக்கு எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜில் அவர் எத்தனை கிளாஸ் வேணாலும் எடுக்க அவர் ரெடியாக இருக்கார். அதுதான் ஃபஸ்ட்டு உண்மை. அப்புறம் ஒரு கிளாஸ் மட்டும் நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு நம்ம ஏன் இந்த அகாடமி நம்ம செலக்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு. வேண்டான்னு சொன்ன அகாடமியில் தான் கிளாஸ் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு இருந்தாங்க. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளோ 3-4 அகாடமியில் ஜாயின் பண்ணி என்னடா இது அப்படின்னு நடித்த இடத்துல கடைசியில் தான் ஆண்ட்ரூ சார் அகாடமியில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்போ கிளாஸ் எல்லாம் இருந்து போச்சு. எத்தனை டைம் இருந்து டவுட் கேட்டாலும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏன் சும்மா இருந்து கேட்டுருக்கீங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு சிலர்லாம் ஒரு 3 டைம் 4 டைம் கேட்டாலே என்ன ஏன் இத்தனை டைம் சொல்லி உங்களுக்கு புரியலையே அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சார் அப்படி கிடையாது. நீங்கள் 10 டைம் என்ன 100 டைம்ஸ் கேட்டால் கூட கண்டிப்பாக சார் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கார். அதே மாதிரி ஒரு உண்மை சொல்லணும்னா 100 டைம்ஸ்க்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது சாரோட அகாடமியில். ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் சொன்னாலே போதும். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ரொம்ப தெளிவாக எடுப்பார். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்து சொன்னாங்க, நான் வந்து 1 இயராக படிச்சுக்கிட்டு இருக்கேன், 6 மந்த் படித்தேன், ஆனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், நீ 1 மந்த் கிளாஸ் தான் போயிட்டுருக்க, நீ எப்படி பாஸ் ஆகு அப்படிலாம் இருந்து கேட்டாங்க. எனக்கு அப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார் தான் இவ்வளோ நல்லா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. புரியலன்னா உண்மையாக சொல்ல நிறைய டைம் டவுட் கேட்டிருக்கேன். நல்லா இருந்துட்டு ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கு ஏன் 1 மணிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி டவுட் கேட்டால் கூட கண்டிப்பாக அவர் ரிப்ளை பண்ணுவார். அவர் நிறைய கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. மேபி லேட்டாக ஆகும். பட் ஆனால் லேட் ஆனாலும் அவர் அதுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லாமல் இருக்க மாட்டார். நீங்கள் கண்டிப்பாக சாரோட அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ஜாயின் பண்ணினா கண்டிப்பாக சார் நல்ல ரிசல்ட் தருவார். இப்படி ஒரு அகாடமியில் கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ லோ காஸ்ட் ஃபீஸில் எல்லாம் வந்து அகாடமி யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் உங்களுக்கு அன்லிமிட்டெட் கிளாஸ் தான். எவ்வளோ வேணாலும் நீங்கள் கிளாஸ் வந்து நல்லா ஜாயின் பண்ணிக்கலாம். சார் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காட் கிஃப்ட்டு சார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் நமக்காகவே கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அவ்வளோ நல்லா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அதுதான் சொல்லணும் மெயினாக. எனக்கு அவரை பற்றி எனக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. உண்மையாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சேஞ்ச், எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர்னால் அது அவரால் தான் சொல்லணும். எத்தனை அகாடமியில் ஜாயின் பண்ணி நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி டிஸப்பாயிண்ட் ஆகி கடைசியில் தான் நான் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணேன். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ உண்மையாகவே என் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டேன், நீ போனதே 1 மந்த் கிளாஸு 10 டேஸில் நீ படித்து என்ன பாஸ் ஆக பார்க்க தான் போகிறேன் அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் அது எல்லாமே பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். சீரியஸாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது எல்லா அப்ரிசியேஷனும் யாருக்குமே கிடையாது. ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு குட் டீச்சர் கண்டிப்பாக இருக்கணும். அது வேறு யாரும் இல்லை, ஆண்ட்ரூ சார் தான். அவர் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டை தருவார். சீரியஸாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவரை விட ஒரு நல்ல டீச்சர் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. தேங்க்யூ சார். உண்மையாகவே ஒரு நல்ல டீச்சர் சார். நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க, நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 10 பேர் 3 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு. இப்போ உங்கள் கிளாஸில் 70 மெம்பர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்தில் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ஒரு 150 மெம்பர்ஸு, அதுக்கப்புறம் 500 உங்கள் கிளாஸில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் அந்தளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக யூ ஆல்சோ ஹாவ் பிரைட் ஃப்யூச்சர் சார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல